வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்தல் கமிஷன் எந்த அளவுக்கு ஒரு அடாவடித்தனமான ஒரு ஆளுங்கட்சியோட கைப்பாவையாக வேலை செய்துன்றதுக்கு இந்த பீகாரில் இன்றைக்கி நடக்கிற எஸ்ஐஆர் அப்படின்ற நடவடிக்கைகள் தான். என்ன அப்படின்னா இன்றைக்கி இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய விவாத பொருளாக ஆகப்பட்டிருக்குது. எல்லா மாநிலங்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அபாய மணின்னே சொல்லலாம். இதை நேற்று பார்த்திங்கன்னா டெக்கன் கிரானிக்கலில் ஒரு ஹெட்லைனே கொடுத்துருக்குறாங்க. மாசிவ் ஃப்ராடு எலெக்ஷன் கமிஷன் ஒரு மாசிவ் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி ஹெட்டிங்கே போட்டிருக்காங்க. மிகப்பெரிய மோசடி செஞ்சுருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிற மேல் மட்டத்திலிருந்து முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே இன்றைக்கி பிஜேபியால் அவங்களுக்காக வேலை செய்யணுன்றதுக்காக அவங்களோட கைப்பாவைகளை தான் அங்கே அதிகாரத்தில் உட்கார வச்சுருக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி நான் ஒரு காணொலியில் பார்த்தேன். அதாவது எந்த சேனல், தந்தி டிவின்னு நினைக்கிறேன். தந்தி டிவியில் அவர் கோபால்சாமி, அவர் முன்னாள் தேர்தல் நம்ம தமிழ்நாட்டோட தேர்தல் ஆணையராக இருந்தார். அவருடைய இன்டர்வியூ பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது சட்டப்பிரகாரம் தான் நடக்குது, இதில் சட்டத்துக்கு புறம்பானலாம் ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் எதிர்க்கக்கூடாது, அது எதிர்க்கிறனால பாதிப்பு உங்களுக்கு தான் இப்படின்ற மாதிரி. அதாவது அவர் யாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிஎன் சேஷன் மாதிரி ஆள்லாம் கிடையாது கோபால்சாமி, ஓகேங்களா. அவரும் இன்றைக்கி மத அடிப்படையில், ஒரு சாதி அடிப்படையில் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுற ஒரு சப்போர்ட்டராக தான் அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். காரணம் என்னென்னா, நமக்கு 1909 இந்த வாக்குரிமைகளை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது. இந்த வாக்கு முறை 1909 உருவாக்கப்பட்டது. ஆனால் அது பரவலாக்கப்படலை அப்போல்லாம். அது 1909 அப்படி படிப்படியாக மாறி 1950 தான் ஒரு ஜனநாயக முறைப்படி எல்லாருக்கும் வாக்குரிமைன்னு அப்படி கொண்டு வந்தாங்க. ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு ஜமீன்தார்கள், நில யார் அதிகமாக நிலம் வச்சுருக்காங்களோ, யார் பெரும் பணக்காரர்கள், பெரிய தொழிலதிபர்கள், இவங்கெல்லாம் தான் வாக்களிக்க முடியுன்ற ஒரு, அதை படித்தவங்க அவங்கெல்லாம் தான் வாக்களிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை அப்போ இருந்துச்சு. அதையெல்லாம் இது பண்ணி 1950 அதாவது நம்ம குடியரசு ஆகும்போது நமக்கு வாக்குரிமை எல்லாருக்கும் சமமானது அப்படின்னு உருவாக்கப்பட்டது. அந்த தேர்தல் சட்டத்தில் ஒரு விதிமுறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, யார் எங்கே வாழ்விடமோ அந்த வாழ்விடத்தில் அவங்க வாக்களிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்றது அந்த தேர்தல் சட்டப்பிரகாரம் சொல்கிறாங்க. அந்த சட்டப்பிரகாரம் தான் நாங்கள் இன்றைக்கி நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. அந்த சட்டமே தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்தியான்றது, திரும்பி சொல்கிறோம், இந்தியான்றது ஒரு தனி நாடு அல்ல. இது எல்லா நாடுகளையும், எல்லா நாட்டோடைய கூட்டமைப்பு, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, ஒருங்கிணைக்கப்பட்ட இந்திய ஒன்றியம், ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியா. அப்படி இருக்கும்போது நம்ம இதை முன்னாடியே பலமுறை சொல்லியிருக்கிறோம். இங்கே எல்லா மாநிலத்திற்கும் தனி மொழி, கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நான் இப்போ என் மாநிலத்தில் இப்போ அவங்க எங்கே வாழ்கிறாங்களோ அங்கே தான் வாழ்விடத்தில் வாக்களிக்கலாம் அப்படின்ற உரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் ஒவ்வொரு மாநிலத்துக்குமே தெரியும். ஏன்னா என் மாநிலத்தில் எனக்கு எது முக்கிய பிரச்சனை, யார் அந்த பிரச்சனையை தீர்ப்பா, யார் அதில் வேலை செஞ்சிட்ருக்கிறா, அந்த பிரச்சனையோட மூலம் என்ன, அதனால் அதோடைய பாதிப்புகள் என்ன, எந்த பகுதிக்கு பாதிப்பு, இதெல்லாம் அங்கே வாழக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த மண்ணினோட பூர்வக்குடிகளுக்கு தான் தெரியும், அந்த மண்ணின் மாந்தர்களுக்கு தான் தெரியும். இதை யாரோ இன்றைக்கி ஒரு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே குடியேறின அந்த டே ஒன்லேயே கிளைம் பண்ணலான்றாங்க. நான் இங்கே வேலைக்கு சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டேன், இன்றைக்கே நான் போய் தேர்தல் ஆணையத்தில் நான் இங்கே வாக்குப்பதிவு செய்யலான்னு சொல்லி பதிவு பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ சப்போஸ் அவர் இன்றைக்கி பதிவு பண்ணுறாரு, நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது, ஒரு உதாரணத்துக்கு வைப்போம், நாளைக்கோ இல்லை அடுத்த மாதமோ எலெக்ஷன் நடக்குது, ஒரு 1,00,000 பேர் இங்கே உட்காடுறான், நாளைக்கு ஒரு மாதம் கழித்து ஒரு எலெக்ஷன் அந்த 1,00,000 பேரோட ஓட்டு ஒரு தொகுதியோட தலையெழுத்தையே மாற்றிடும். உங்களுக்கு அதோட
இது வந்து புரியாமலாம் யாருமே கிடையாதுங்க. எல்லாம் புரிஞ்சு இது பிஜேபி வந்து தன்னால் எங்கெல்லாம் அதிகாரம் செலுத்த முடியலையோ, ஆட்சி செலுத்த முடியலையோ அங்கெல்லாம் சாதிக்கிறதுக்கு நம்மளுடைய அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னா அதுக்கு ஒரே வழி இந்த குறுக்கு வழி. என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படி சட்டத்தை தோண்டி தோண்டி நீங்கள் செயல்படுத்துகிற நீங்கள் மக்கள் கேட்குற சட்டத்தை எதையாவது நீங்கள் நிலைப்படுத்துகிறீங்களா? இல்லை மக்களுக்கு உரித்த உரிமைகளை நீங்கள் என்றைக்காவது நிலைநாட்டியிருக்கீங்களா? எந்த மக்கள் போராடினாங்க? இப்போ நான் போய் வாழ்கிற இடத்துல எனக்கு உரிமை வேணும்னு சொல்லி எந்த மக்கள் போராடினாங்க? இன்றைக்கி மக்கள் என்னைக்கு வந்து இந்த மோடி ஆட்சிக்கு வந்தானோ அன்னிலேருந்து மக்கள் தெருவில் தான் நிற்கிறான். அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லலையே. இப்போ தேர்தலில் இவன் ஓட்டு போடலன்னு சொல்லி எந்த மக்கள் நான் போகிறான்னா? பீகார்கார வந்து போகிறான்னா நான் தமிழ்நாட்டில் ஓட்டு போடணும், எங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுங்கன்னு கேட்டானா? இல்லை மகாராஷ்டிரில் போராடினாங்களா? யார் போகிறான்னா? எந்த மக்கள் போராடினாங்க எனக்கு ஓட்டு உரிமை வேணும்? யாருமே போராடலை. எல்லாருக்கும் தெரியும் நான் இங்கே வந்து வாழ்கிறது என் பொழப்புக்காக வந்திருக்கிறேன், நான் சம்பாரிச்சுட்டு நான் அங்கே போயிட போகிறேன்னு. இதுக்கு நடுவில் உங்களுக்கு என்ன அவ்வளோ முக்கியம்? நீங்கள் எதுக்கு அவ்வளோ அவசரப்படுறீங்க? ஏன்னா நீங்கள் செய்கிற இந்த கீழ்த்தரமான அரசியலை செயல்படுத்துறதுக்கு இந்த மக்களை பயன்படுத்துகிறீங்க. இந்த ஓட்டுரிமையை வந்து இது ஏன் மேசிவ் ஃப்ராட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 80 லட்சம் பேரை ஓட்டுரிமையை எடுத்துருக்குறாங்க பீகாரில். இப்போ இது படிப்படியாக எல்லா மாநிலத்திலையும் வரப்போது. அடுத்து நம்ம தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த பெரிய பாதிப்பு, இந்த பெரிய அபாயம் இருக்குது. இன்றைக்கி அடித்தட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரே பெரிய ஆயுதம், பெரிய உரிமைன்னு சொல்லணும்னா அது வாக்குரிமை மட்டும்தான். அந்த வாக்குரிமையை நீ மறுக்கிறன்னா அப்போ நீ என்ன அரசாங்கம் நடத்துகிற? எதுக்கு இது இந்தியா ஜனநாயக நாடுன்னு சொல்கிற? இது ஜனநாயக நாடே கிடையாது. உங்கள் அதிகார துஷ்பிரயோகம். அதிகாரத்தை எந்த வழியில் வேணாலும் பயன்படுத்துவேன்றது தான் இந்த பிஜேபியோட கேடுகட்ட அரசாங்கம். இதை முதல்ல நிறுத்தணும். இது மீண்டும் தொடர்ந்தால் மிகப்பெரிய கிளர்ச்சியை இந்த நாடு சந்திக்குன்றதை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.